ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ வரக்கூடிய ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ஒரு எச்சரிக்கையான நாளுங்க. அன்னைக்கு தமிழ் மாதம் கரெக்டாக மார்கழியுடைய கடைசி 30ஆம் நாள் கிழமை, அன்னைக்கு புதன்கிழமை. மார்கழியுடைய கடைசி நாள் போகி பண்டிகை என்று அழைக்கப்படும். தமிழர்களுடைய திருநாட்கள் அப்படிங்கிறது தையுடைய முதல் நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தையுடைய முதல் நாளைக்கு முன்னாடி மார்கழியுடைய கடைசி நாள் போகி பண்டிகையாக கொண்டாடப்படுது. நிறைய பேர் தை 1 தான் நம்ம வரவேற்கிறோம், ஆனால் தைக்கு முன்னாடி போகியை வரவேற்கிறது கிடையாது. ஸோ போகிக்குன்னு சில ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது, அதற்கேற்ப நாம் செயல்படணும். அந்த வகையில் போகி பண்டிகை அன்னைக்கு என்ன விஷயங்கள் செய்யணும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது என்பது ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்ட அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் போகி பண்டிகை பற்றி தெரியலனா இந்த வீடியோவில் போகி பண்டிகை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் போகி பண்டிகை அன்னைக்கு என்ன விஷயம் செய்ய வேண்டும், என்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை இந்த போகி பண்டிகை அன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க. அதே போல் மார்கழியுடைய 30ஆம் தேதி அன்னைக்கு மகர ஜோதியானது காண இருக்கப்படுது. ஸோ மகர ஜோதிங்கிறது ஐயப்பன் கோவிலில் பூஜையாக இருக்குது. இந்த பூஜை பார்க்கறது கோடி புண்ணியம். ஸோ இந்த நாளை சாதாரண நாளாக நினைக்காம சில விஷயங்களை நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். சரி, போகி அன்னைக்கு என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாதுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம், வாங்க. ஃபஸ்ட்டு போகி பண்டிகை அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போகி அன்னைக்கு வீட்டு தெய்வங்களை வழிபடுவது நல்லது. அதனால் நம்ம முன்னோர்களை குலதெய்வ கோவிலுக்கு சென்றோ நடு வீட்டில் விளக்கேற்றியோ வழிபாடு செய்யணும். அதாவது போகி அன்னைக்கு வீடெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி உங்கள் முன்னோர்கள் குலதெய்வம் நினைத்து அவங்களுக்காக நடு வீட்டில் விளக்கேற்றி சொம்பு தண்ணி வைத்து சக்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யணும். போகி அன்னைக்கு ஃபஸ்ட்டு வழிபாடு செய்ய வேண்டியது வீட்டு தெய்வங்கள். அப்புறம் ரெண்டாவது போகி அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்கள் வீட்டில் கன்னி பெண்கள் கல்யாணம் ஆகாமல் இறந்து போய் இருந்தாங்கன்னா அவர்களை நினைத்து புத்தாடை வாங்கி நீங்கள் அன்னைக்கு நைட்டு படையல் வைத்து படைத்து அவங்கள கும்பிட வேண்டும். அதனால் உங்கள் குடும்பம் தலைக்கோ உங்கள் வீட்டில் கன்னி பெண்கள் யாராவது கல்யாணத்துக்கு முன்னாடி இறந்து போய் இருந்தாங்கன்னா அவங்கள நினைத்து இந்த வழிபாடு இந்த போகி அன்னைக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது. மீறி செய்யாமல் இருந்தீங்கன்னா இதனாலேயே உங்களுக்கு சாபமானது ஏற்படும். அதனால் அந்த சாபம் ஏற்படாமல் இருக்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நீ குலதெய்வ வழிபாடு செய்ய சொன்னியே, அது செய்துட்டு இது செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வீட்டில் கன்னி பெண்கள் இறந்து போகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்யலாம். ஒருவேளை கன்னி பெண்கள் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு பதில இந்த வழிபாடு செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் மூணாவதாக செய்ய வேண்டிய விஷயம் என்னங்கிறத பார்க்கலாம், வாங்க. ஜனவரி மாதம் மழைக்காலம் முடிந்து குளிர் உச்சமாக காலம் என்பதால் அதிக நோய் கிருமிகள் பரவும். அந்த ஆபத்து இந்த தையில் நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டாக மார்கழியுடைய கடைசி நாள் போகி பண்ணி அன்னைக்கு வீடு முழுக்க மஞ்சள் நீங்கள் இது பண்ணணும். அதாவது வீடு முழுக்க மஞ்சளை தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீரை வீடு முழுக்க துடைக்கணும். அப்போல்லாம் சாணம் தெளித்து அதில் கோலம் போட்டு சாம்பிராணி தூபெல்லாம் போட்டு வீட்டை சுத்தப்படுத்தியிருப்பாங்க. இப்போ நாம் டெக்னாலஜி உலகத்தில் இருக்கிறனால எல்லாருமே டைல்ஸ் வீட்டில் தான் இருப்போம். ஸோ அதனால் மஞ்சள் கலந்த தண்ணீரில் நீங்கள் வீடு ஃபுல்லாக தொடச்சி வீட்டில் சாம்பிராணி தூபம் போட்டு வீட்டை சுத்தமாக்கிக்குங்க. ஏன்னா நோய் கிருமிகள் பரவாகாமல் இருக்க இது ஒரு முக்கியமான வழியாக பார்க்கப்படுது. அப்புறம் நாலாவதாக நீங்கள் போகி அன்னைக்கு செய்ய வேண்டியது என்னன்னா, பச்சரிசியில் தான் வீட்டு வாசலில் மாக்கோலம் போடணும்.
அப்படி செய்வதால் வீட்டில் முன்னாடி குருவிகள் சிறு சிறு ஜீவன்கள் அதை உண்டு செல்லும். அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பயங்கரமான ஒரு இதுவாக அமையும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி பச்சரிசியில் மாக்கோலை போடுறதுக்கு மறக்காதீங்க. என்னதான் வண்ண வண்ண கோலங்கள் போட்டு அலங்காரம் பண்ணி நீங்கள் கோலத்தை வைத்தாலும் பச்சரிசியில் மாக்கோலை போட்டிங்கன்னா அதுக்கு ஈடு என வேறு எதுவுமே கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அந்த அரிசியை சிறு சிறு ஜீவன்கள் உண்டு செல்வது தான் மிகப்பெரிய புண்ணியமாக சொல்லப்படுது. அதனால் 4வதாக இந்த விஷயத்தை போகி அன்னைக்கு மறக்காமல் செய்யுங்க. அப்புறம் 5வது வீட்டு வாசலில் பின் வாசலில் மூலிகை இலைகளை கட்டி வைக்கணும். அப்புறம் கோலத்துக்கு நடுவையும் வைக்கணும். இந்த மூலிகை இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கிது. இந்த போகி பண்டிகை அன்னைக்கு என்ன மூலிகை அப்படின்னு கேட்குறீங்களா? மூலிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவிலை, நொச்சி, வேம்பு, ஆவாரம், மஞ்சள் கொத்து, தும்பை, பெரண்டை, துளசி இதெல்லாம் சேர்த்து இருக்கக்கூடியது தான் மூலிகை கட்டு. ஆக்சுவலி ஒரு சிறந்த நோய் தடுப்பானாக இது இருக்குது. இது உங்களையும் உங்கள் கால்நடைகளையும் பாதுகாக்கும் என்பது ஒரு உண்மையாகவே சொல்லப்படுது. அதனால் இந்த மூலிகை கொத்தை கட்டாயமாக போகி பண்டிகை அன்னைக்கு ஒவ்வொரு வீடுகள்லையுமே கட்ட வேண்டும். வாசலில் முன்பக்கம் பின்பக்கம் கோலம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே வைக்க வேண்டும். இது நீங்கள் இப்போ கிராமப்புறங்களில் கிடைக்கிறத ஈஸியாக கட்ட முடியும். ஆனால் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கி கட்டிருங்க. அப்புறம் 6வதாக போகி பண்டிகை அன்னைக்கு செய்ய வேண்டியது என்னென்னா நமது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அப்புறம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அழுக்கு தீய குணங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக நீக்கி புதிய நல்ல எண்ணங்களை கொண்டு வர வேண்டும். அதை உணர்ந்து இந்த நாளில் செயல்படணும். இதை உணர்த்தக்கூடிய வகையில் தான் வீடுகள் உள்ள பழைய பொருட்களை எரித்து இருக்கிறாங்க அந்த காலத்தில். அதோடு தீய எண்ணங்களை எரிப்பதற்கு இது சமமாகும் என்று நம்பப்படுது. நீங்கள் அந்த மாதிரி பொருளை எரிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் தீய குணங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக நீக்கினீங்கனாவே இந்த போகியில் நிறைவான பலன் கிடைக்கும். ஸோ போகி அன்னைக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு செய்யக்கூடாததுன்னு சிலது இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு போகி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிலர் வீட்டில் வெள்ளை எடுத்து வீட்டை சுத்தப்படுத்துவீங்க. அதை விட போகிக்கு முன்னரே சுத்தப்படுத்துவது முறையானது. போகி அன்னைக்கு வழிபாடு செய்வதே நல்லது. ஸோ இந்த தவறை இனி செய்யாதீங்க. நீங்கள் வீடு வாசல்லாம் சுத்தப்படுத்துகிறதா இருந்ததுன்னா இப்போ போகிக்கு இன்னும் 2 நாள் டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நாளைக்குள்ளே முடிச்சிடுங்க. போகி அன்னைக்கு தயவு செய்து பண்ணாதீங்க. போகி அன்னைக்கு வழிபாடு செய்வது மட்டும்தான் நல்லது. அப்புறம் 2வது போகி அன்னைக்கு டயர்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் எரிக்கக்கூடாது. காற்றை மாசாக்குவது செய்யவே கூடாத செயல். அந்த காலத்தில் செய்தாங்கன்னா அந்த காலத்தில் அதோடு தீய எண்ணங்களை அழிக்க அதெல்லாம் செய்திருக்கிறாங்க. இப்போ நம்ம மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை வெளியே போட்டு அழிச்சாவே போதும். இந்த மாதிரி எரிச்சாதான் அது நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த தவறை செய்யாதீங்க. அப்புறம் 3வது இந்திரன் சூரியன் வீட்டு தெய்வங்களை வரவேற்று வணங்கக்கூடிய நாள் போகி பண்டிகை. அதனால் இந்த நாளில் மாமிசம் சமைக்கக்கூடாது. போதை வாஸ்துக்கள் பகல் உறக்கம் எதுவும் கூடாது. ஸோ இது முன்னோர்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக கூறியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை கண்டிப்பாக போகி அன்னைக்கு செய்யவே செய்யாதீங்க. அப்புறம் 4வது இயற்கைக்கு எதிரான காற்றை மாசுபடுத்தக்கூடிய எந்த செயலையும் இந்த நாளில் செய்யக்கூடாது. மீறி செய்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் அதையும் செய்யாதீங்க. அப்புறம் 5வது என்னன்னா போகி பண்டிகை, அப்புறம் பொங்கல், மாட்டு பொங்கல், காணு பொங்கல். இந்த பொங்கல் விடுமுறையில் சாப்பிடக்கூடிய கரும்பு குப்பைகளை மற்ற குப்பைகளை சரியான முறையில் அப்புறப்படுத்துங்க. அதை நிறையா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணுற மாதிரி அதை எதையும் செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் போகி பண்டிகையிலேருந்து செய்யக்கூடாது. ஸோ போகி பண்டிகைங்கிறது சாதாரணமான ஒரு நாளுன்னு நினைக்கிறோம். ஆனால் அன்னைக்கு தான் நம்ம தெய்வ வழிபாடு செய்யறதுக்கு ரொம்பவே சிறப்பான நாள். அதனால தான் போகி அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன்.
ஆல்ரெடி சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், தெரியாமையும் சில பேர் இருப்போம். அப்படி தெரியாதவங்க முன்னோர்கள் சொல்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த வீடியோவில் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் போகியை பற்றி தெரியலனா இந்த வீடியோவில் போகியை பற்றி தெரிஞ்சு கண்டிப்பாக இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். நன்றி, வணக்கம்.